ஒவ்வொருவரையும் இந்த அதிகாலை வேளையிலே தேவன நாமத்திலே வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை அன்புடன் அந்த நிகழ்ச்சியின் மேலாக தெரிவித்துக் கொள்கிறேன். பாருங்க, தேவன் இன்றைக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அருமையான விஷயத்தை இந்த வார்த்தை மூலம் ஷேர் பண்ண போறாரு. உங்கள்கிட்ட சில விஷயங்களை தேவன் எதிர்பார்க்கிறாரு. இது தேவன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட விதத்திலே பேசுகிற ஒரு வார்த்தையாக இருக்குங்கிறது நான் விசுவாசிக்கிறேன். என்ன அப்படின்னா பாருங்க, இந்த வசனத்தை நான் முதல்ல உங்களுக்கு வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம், அதுல 1-4 வசனங்கள் பாருங்க. எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால் சொல்லிட்டு, 7 நட்சத்திரங்களை தம்முடைய கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறதா நம் தேவன் சொல்லுகிறதாவது, அங்க இருக்கிற சபை மக்களுடைய குணங்கள் எப்படி இருந்துச்சு, கேரக்டர்ஸ் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய கல்ச்சர்ஸ் எப்படி இருந்தது, அவங்களுடைய வெளிப்பாடுகள் எப்படி இருந்தது, அவங்களுடைய நடைமுறை எப்படி இருந்தது, தேவன் அவங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறார், தேவன் என்ன சொல்றாரு, இதன் மூலமாக இன்றைக்கு நம்மள்ட்ட சில விஷயங்களை சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்படுகிறதையும் அறிந்திருக்கிறேன். தேவன் சொல்றாரு, கிளீனா எனக்கு உன்னுடைய சூழ்நிலை தெரியும்பா, எல்லா விதத்திலும் எனக்கு எவ்வளவு பிரயாசப்படுற தெரியும். ஒருவேளை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளே, தேவன் நமக்காகவே சொல்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா தேவன் அடுத்து சொல்கிறதையும் கவனிங்க. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், நீ எனக்காக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற, தப்பான விஷயங்கள் இருந்தால் அது ஓகே, இது சரியில்லைன்னு சொல்லி அவாய்ட் பண்ணி இருக்கிற, அதே போல் பொறுமையாக இருக்கிற, பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாமல் இருக்கிற, உன் பொறுமை உன் பிரயாசம் உன் கிரியை எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், அறிந்திருக்கிறேன், பார்த்துட்ருக்கேன். ஆனாலும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. பாருங்க, தேவன் நம்மகிட்ட சில விஷயங்களை எதிர்பார்க்குறாரு. இன்னும் அதிகமாக நீ என்ன பண்ணு, ஆரம்பத்தில் நம்ம பாருங்க எல்லாருமே தேவனை அறிந்த எல்லாருமே, தேவனால் தொடப்பட்ட ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, என்ன சொல்ல போனால் நம்ம தேவனை தேடி போல அவர் தான் நம்மளை தேடி வந்தார். அவர் முந்தி நம்மளுக்கு அன்பு கூர்ந்ததுனால தான் நம்ம அன்பு கூறுறோம். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்றது பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் தேவன் ஆண்டவர் ரட்சகராக நம்ம அங்கீகரிக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கிற ஒரு சந்தோஷம், நமக்குள்ள இருக்கிற இருதயத்தில் இருக்கிற ஒரு சமாதானம், நமக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். அதெல்லாம் எப்படின்னா ஒரு குழந்தை அப்படியே துள்ளி குதிப்பது போல, ஒரு சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பது போல இருக்கும். ஆனால் இன்றைக்கு அதுக்கடுத்து வருஷங்கள் நாட்கள் ஆக 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 நமக்கு ஒரு சின்ன சின்ன காரியத்தில் கூட பெருசாக விசுவாசிக்க முடியாமல், தேவனை பெருசாக நம்ப முடியாமல், பெருசாக நினைக்க முடியாமல் போயிடுது அப்படிங்கிறதும் ஒரு உண்மையான விஷயம். அதனால தான் தேவன் சொல்கிறாரு, அந்த ஃபர்ஸ்ட் லவ், அந்த ஆதி அன்பு, அது என்ன அன்பு, நான் உன்னை எப்படி நேசிக்கிறேன்னு அந்த ஒரு நிமிஷம், அந்த ஃபர்ஸ்ட் டைம் நீ என்னை உணர்ந்த பார்த்தியா, இவ்வளோ பெரிய தேவனுடைய அன்பா எனக்கு கிடைத்திருக்கிறது, இவ்வளோ பெரிய தேவனை என்னை நேசிக்கிறாரு, இவ்வளோ பெரிய தேவனோட பிள்ளையாவா என்னை மாற்றிருக்கிறாரு, இவ்வளோ பெரிய தேவனா எனக்காக வந்தார், மரித்தார், உயிர்த்தார், இவ்வளோ பெரிய தேவன் அன்பை எனக்கு பெற்றிருக்கிறேன், என்ன ஒரு அன்புன்னு சொல்லி வியந்து உள்ளம் அப்படி களி கூர்ந்து உள்ளத்துல சந்தோஷம் பொங்கி 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 வழியுது பார்த்தீங்களா? அந்த ஜாய் இன்னைக்கு எங்க போச்சு? அந்த ஒரு எண்ணங்கள் இப்போ என்ன போச்சு? அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு சமாதானம், அந்த ஒரு ஃபெல்லோஷிப், அந்த ஒரு என்ன சொல்கிறது, தேவனை அறிந்த அறிவு, அது இப்போ எங்கே போச்சு? அதுக்கு திரும்ப என்று சொல்கிறாரு. ஏனென்றால் அந்த இடத்துல தான் பாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டே இருக்குது. அந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் நீங்கள் அப்படி ரிலைஸ் பண்ணி போகும்போது ஒவ்வொரு நொடியும் அதிசயம் தான், அற்புதங்கிற சந்தேகமே இல்லை என்றால் நம்ம என்ன ஆகும், நம்மள இருக்கிற ஆசீர்வாதம் இழந்து போயிடும். அதனால தொடர்ந்து பேசிடுறாரு. ஒருவேளை நீ இப்படி இல்லை என்றால் அது உன்கிட்ட இருக்கிற அந்த பிளெஸ்ஸிங்ஸோ அது மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய காரணங்களாயிரும். உன் கையில் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களே இழக்க போகிறதுக்கு காரணமாயிரும். இப்படி தான் நிறைய பேர் இந்த உலகத்தில் பாருங்கள், தேவனுக்காக ஓடுறேன்னு ஓடி கடைசியில் தேவனோடு இருக்கிற பர்சனலான அந்த உறவை விட்டுடுறாங்க. கடைசியில் பெரிய அளவிற்கு ஊழியத்திலையும் அடி வாங்கிடுறாங்க, விசுவாச வாழ்க்கையிலையும் அடி வாங்குறாங்க. இது என்றைக்குமே நம்ம கவனமாக இருக்க வேண்டும். என்றைக்குமே நம்ம தேவனோடு இருக்கிற உறவில் என்றைக்குமே எப்படி இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், இன்னும் அதிகமாக இருக்க பெருகணும், வளரணும், இன்னும் அதிகமாக அவரை அறிந்திருக்கணும், அவரோட உறவாடணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எல்லாத்துக்கும் மேலே அந்த ஆதி அன்பு, அது என்னன்னைக்கும் நமக்குள்ளே இருக்கணும். அந்த அன்பில் தான் பாருங்கள் மிகப்பெரிய மேட்சிக்கே இருக்கும். அந்த அன்பில் தான் பாருங்கள் தேவன் உங்களோட பெரிய காரியங்களை செய்ய முடியும், செயல்படுத்த முடியும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளே, இன்றைக்கே அந்த ஆதி அன்புக்கு திரும்புங்க. ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, நேரத்தில் அப்பா நீ பேசுகிற இந்த வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை அங்கீகரிக்கிறோம். இது அப்படியே நாங்கள் கடைபிடிக்கும்படி எங்களுக்கு விட்டுக் கொடுக்கிறோம். ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்கிறார். இயேசுவின் நாமத்திலே ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கிறோம்.